நான் அரசியலில் மிகவும் வித்தியாசமானவன். அனைவா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சிறைச்சாலைகளில் போராட்டங்களில் பங்கு பெற்று சிறையில் இருந்தவன். 18 வயசிலிருந்து கிட்டத்தட்ட என்னுடைய பணியை துவங்கி இன்று வரை கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிறவன். நான் ஏன் இப்பொழுது இந்த இயக்கத்திற்கு வந்தேன் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதுவும் ஒரு சிகப்பு துண்டை போட்டுட்டே செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த இயக்கத்துல என்னுடைய சிகப்பு துண்டை எடுக்காம நான் இதை போட்டுக்கொண்டே செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதற்கு என்ன காரணம் என்றால், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து நிறைவேற்ற முடியாத ஒரு பிரச்சனை என்ன என்றால் ஊழல் ஒழிப்பு தான். அதை ஒழிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை பெரும் மதிப்பிற்குரிய என்னுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார். அதனால்தான் இதில் நான் நினைக்கிறேன். இரண்டாவது, இந்த சமூகம் என்பது மேல்தட்டு மக்களுக்கான, ஆதிக்கக்காரர்களுக்கான வசதிகளை மட்டுமே அது செய்து கொடுக்கிறது. இது என்னதான் அரசியல் பேசினாலும் சரி. ஆனால் ஒடுக்கப்பட்ட ஒருவனுக்கு அரசாங்கத்தினுடைய பணம், அரசாங்கத்தினுடைய உணர்வுகள், இவையெல்லாம் சாதாரண ஒடுக்கப்பட்ட ஒருவனுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கான ஒரு சாத்தியத்தை இந்த தேர்தல் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையிலே துவக்கி வைத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டின் வெற்றி மட்டுமல்ல, இந்தியாவின் வெற்றியாக நான் கருதுகிறேன். இப்படி ஒரு வெற்றியை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் என்னுடைய அரசியல்ல நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் ஜாதியை ஒழித்திருக்கிறது. ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்றார்கள், ஒழிக்க முடியவில்லை. ஒழித்து காட்டியிருக்கிறது. மதத்தை ஒழித்திருக்கிறது. ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை போக்கி இந்திய ஜனநாயகத்தில் ஒரு சராசரி குடிமகனும் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வர முடியும் என்பதை தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டிலே பாரிஸ் மாநகரத்திலே ஒரு பெரிய மாநாடு நடத்தி உலக தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், அதில் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி, ஏழை ஒருவனால் இன்றைய காலத்தில் சட்டமன்றம், நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியுமா என்ற கேள்வியை 2012 கேட்டாங்க. ஆனால் இந்த தேர்தல் பணம்